ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். திஸ் இஸ் கிரீஷ்ராஜ் ஐயப்பன். இன்றைக்கி நம்ம கோர்ஸில் ஸ்பீக்கிங் பேசிக்ஸ் பார்ட் 7 பார்க்க போகிறோம். அதில் காமன் கொஷின்ஸ் இன் இங்கிலீஷ் வித் ஆன்சர்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக இதே வீடியோவோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 25 பேசிக் இங்கிலீஷ் சென்டென்சஸ் வித் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமன் கொஷின்ஸ் இன் இங்கிலீஷ் வித் ஆன்சர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இங்கிலீஷில் எப்படி கேட்கணும், அதோட தமிழில் அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது லிட்டரலாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கொஷின் ஒரு ஆன்சர் அப்படி தான் போகும். ஸோ லெட் ஸ்டார்ட். வாட் டைம் டு யூ கோ டு ஸ்கூல்? எந்த நேரம் நீ பள்ளிக்கு போவாய், இல்லை எப்பொழுது நீ பள்ளிக்கு போவாய் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ கோ டு ஸ்கூல் அட் 8:40 AM. அட்டுங்கிறது இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் டைமை நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? கரெக்டான டைம் குறிப்பிட்டு 8:40 அப்படின்னு சொல்கிறதுனால அட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் காலை 8:40 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறேன். ஹவு டு யூ கெட் டு ஸ்கூல்? நீங்கள் எப்படி பள்ளிக்கு வருகிறீர்கள்? ஐ யூஷுவலி டேக் த பஸ். நான் வழக்கமாக பேருந்தில் வருகிறேன். அப்படி இல்லைன்னா ஐ யூஷுவலி கம் பை வாக். நான் வழக்கமாக நடந்து வருவேன். What do you want to do after your graduation or graduate? நீங்கள் பட்டம் பெற்ற பிறகு என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? I would like to be a software engineer. நான் ஒரு மென்பொருள் பொறியாளராக இருக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? How many languages do you speak? உனக்கு எத்தனை மொழிகள் பேச தெரியும்? I speak 2 languages. நான் 2 மொழிகள் பேசுகிறேன். ஓகேங்களா? சில பேர்த்துக்கு வந்து நீ என்னடா எல்லா லாங்குவேஜ்லையும் பேசுகிற, உனக்கு எத்தனை மொழி தான் தெரியும் அப்படின்னு கேட்பீங்களா? அது இங்கிலீஷில் how many languages do you speak ன்னு கேட்கலாம். ஓகேங்களா? Can you speak in English? உன்னால் ஆங்கிலத்தில் பேச முடியுமா? I can speak in English very well. என்னால் ஆங்கிலத்தில் நன்றாக பேச முடியும். Which year are you studying in college? நீங்கள் கல்லூரியில் எந்த ஆண்டு படிக்கிறீர்கள்? I am in my 3rd year. நான் 3ஆம் ஆண்டில் இருக்கிறேன். What's the weather like? Or how's the weather? வானிலை எப்படி இருக்கிறது? It is raining here or it is hot here. இங்கு மழை பெய்கிறது அல்லது இங்கு உஷ்ணமாக உள்ளது. எப்படி இருக்கும் அந்த காலநிலை இல்லை அந்த வெதர் கண்டிஷன் நீங்கள் சொல்லலாம். வாட் டைம் இஸ் இட்? வாட்ஸ் த டைம் நவ்? நேரம் இப்போது நேரம் என்ன? இட்ஸ் 4 o'clock. மணி 4 ஆகிவிட்டது. வாட்ஸ் த டேட் டுடே? இன்று என்ன தேதி? 3rd of October. அக்டோபர் 3. டுடே இஸ் 3rd of October அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வேர் ஆர் யூ கோயிங்? நீ எங்கே போகிறாய்? ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர் டு பை க்ராசரிஸ். நான் மளிகை பொருட்களை வாங்க கடைக்கு போகிறேன். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுடே? வாட்ஸ் யுவர் பிளான் டுடே? நீ இன்று என்ன செய்ய போகிறாய்? ஐ எம் கோயிங் ஷாப்பிங். நான் ஷாப்பிங் போகிறேன். ஐ எம் கோயிங் டு டூ ஷாப்பிங் சொல்லலாம், ஐ எம் கோயிங் ஷாப்பிங் சொல்லலாம். ஓகேங்களா? வேர் வுட் யூ லைக் டு கோ? நீ எங்கே செல்ல விரும்புகிறாய்? ஐ வுட் லைக் டு கோ டு த ஜூ. நான் மிருகக்காட்சிக்கு செல்ல விரும்புகிறேன். வாட்ஸ் த மேட்டர்? என்ன விஷயம்? நத்திங், ஐ எம் ஃபைன். ஒன்றுமில்லை, நான் நன்றாக இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். அது கொஷின் ஒரு ஆன்சர் அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லுவோம். அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோவே நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்? உங்கள் மனதில் என்ன இருக்கிறது? இதுக்கு நிறைய பதில் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் திங்கிங், I was just daydreaming,
இட்ஸ் none ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நான் யோசிக்கிறேன், நான் பகல் கனவு காண்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளோட மூட் எப்படி இருக்கோ இல்லை நமக்கு என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லிக்கலாம். அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் மனசில் வச்சு பேசணும். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுமாரோ? நீ நாளை என்ன செய்ய போகிறாய்? ஐ எம் கோயிங் டு பிளான் மை வெக்கேஷன். நான் எனது விடுமுறையை திட்டமிடப் போகிறேன். வாட் ஸ்போர்ட்ஸ் டு யூ ப்ளே? நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுகிறீர்கள்? என்னெல்லாம் விளையாடுவீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு வாட் ஸ்போர்ட்ஸ் டு யூ ப்ளே அப்படின்னு கேட்கலாம். ஐ ப்ளே டென்னிஸ், பாஸ்கெட்பால், ஃபுட்பால். நான் டென்னிஸ், கூடைப்பந்து, கால்பந்து விளையாடுகிறேன். குட் யூ டூ மீ எ ஃபேவர்? எனக்கு உதவ முடியுமா? ஷியோர், ஐ வில் டூ. நிச்சயம் செய்வேன். வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த விண்டோ? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக பஸ்ஸில் போகும்போது நம்ம ஊர்லனா ஜன்னல் திறந்து விட்டுங்களா அப்படின்னு கேட்போம் முன்னாடி இருக்கவங்ககிட்ட. இதே சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபாரினர் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த விண்டோ. இது ஃபாரினராக இருந்தால் கேட்கலாம், இல்லைனா வேறு ஒரு ஸ்டேட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இப்படி கேட்கலாம், வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த விண்டோ. ஜன்னலை திறக்க உங்களுக்கு விருப்பமா? நோ ஸோ நோ ப்ராப்ளம், அது நோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ப்ளீஸ் டூ இட், பிரச்சனை இல்லை செய்யுங்கள். ஹவு மச் இஸ் இட்? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளோட விலை என்னன்னு கேட்கும்போது நம்ம இப்படி கேட்கலாம், ஹவு மச் இஸ் இட் ஆர் ஹவு மச் டஸ் இட் காஸ்ட். அது எவ்வளவு, அதற்கு எவ்வளவு செலவாகும்? இட்ஸ் 250 rupees, 250 ரூபா, இல்லைனா அந்த பொருளோட ஆக்சுவல் ரேட் என்னமோ அதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஹவு வுட் யூ லைக் டு பே? நீ எப்படி பணம் செலுத்த விரும்புகிறாய்? ஐ வுட் லைக் டு பே த்ரூ ஜிபே. நான் ஜிபே மூலம் பணம் செலுத்த விரும்புகிறேன். டு யூ நீட் எனிதிங் எல்ஸ்? உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அப்போ இங்கிலீஷில் நீங்கள் இப்படி கேட்கலாம், டு யூ நீட் எனிதிங் எல்ஸ்? உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைப்படுகிறதா? நோ தேங்க்ஸ், இல்லை நன்றி. ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? எப்படி இருக்க? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? கிரேட், நெவர் பெட்டர். நன்று, ஒருபோதும் இப்படி சிறப்பாக இல்லை, இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை, நெவர் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் வாஸ் த பார்ட்டி? விருந்தினர் கூட்டம் எப்படி இருந்தது? இட் வாஸ் குட், நன்றாக இருந்தது. ஹவு டஸ் இட் டேஸ்ட்? இப்போ ஏதாவது நீங்கள் ஒன்று சமைச்சிருக்கீங்க, அது யாருக்காவது ஒன்று கொடுக்குறீங்க ட்ரை பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷ் நீங்கள் இப்படி கேட்கலாம், ஹவு டஸ் இட் டேஸ்ட். ஹவு டஸ் இட் டேஸ்ட், அது எப்படி சுவைக்கிறது? இட்ஸ் டெலிஷியஸ். ஸோ இட் இஸ் டேஸ்டி அப்படிங்கிறதுக்கும் இட்ஸ் டெலிஷியஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இட்ஸ் டேஸ்டி அப்படின்னா சுவை நல்லா இருக்குது, டெலிஷியஸ் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் டெலிஷியஸ். டெலிஷியஸுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக வெரி டேஸ்டிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சொல்லலாம். இது வந்து ஃபுட் ரிலேட்டடாக சொல்கிற ஒரு வார்த்தை, டெலிஷியஸ் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்காங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் டெலிஷியஸ், அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், நான் இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். இப்போ பீப்புள்னு ஒரு சோஷியல் மீடியா வந்துட்டுருக்கு, இட் இஸ் இந்த பீட்டா வெர்ஷன், பட் கூடிய சீக்கிரம் வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் நான் வந்தோன்னே அந்த ஹேண்டிலும் நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த சோஷியல் மீடியாஸில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுக்கலாம், இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். ஓகேங்களா? ஸோ மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, this is Girish Raj signing off. Be happy, be healthy, take care. Thank you.